டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம்பரை டிஃபன்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் டு யூ ஆல். உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், வந்தனங்கள், நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் மலேரியா, த புரோட்டோசோவன் டிசீஸ். புரோட்டோசோவாக்களால் உருவாக்கப்படுகின்ற மலேரியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயினை பற்றி பார்க்க இருக்கிறோம். The causal agent of malaria is Plasmodium. Plasmodium என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரோட்டோசோவன் தான் இதனை உருவாக்கும். Unicellular eukaryotic animals are known as protozoans. ஒரு செல் யூகாரியோட்டிக் உயிரினங்களை நாம் புரோட்டோசோவன் என்று அழைக்கிறோம். Plasmodium vivax, Plasmodium ovale, Plasmodium malariae, Plasmodium falciparum அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்பீஷீஸ் இந்த டிசீஸை காஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலி பிளாஸ்மோடியம்னு ஞாபகம் வச்சுக்கோம். காசல் ஏஜென்ட் இஸ் பிளாஸ்மோடியம் அண்ட் ஃபீமேல் எனாஃபலஸ் மஸ்கிட்டோ ஆக்ட் அஸ் அ வெக்டார். இந்த நோயினை எடுத்து சென்று பரப்பக்கூடிய கடத்தியாக செயல்படுவது எது என்றால் பெண் எனாஃபலஸ் கொசு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நம்ம உடம்பில் நடக்கிறதுனால நமக்கு இன்டர்மீடியேட் ஹோஸ்ட் அப்படின்னு பேர், செகண்டரி ஹோஸ்ட், இரண்டாம் நிலை ஹோஸ்ட் என்று அழைப்பார்கள். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ. ஸோ ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ இஸ் செட் டு பி த ப்ரைமரி ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள், ஆர் டெஃபினைட் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஏசெக்ஷுவல் ஃபேஸ் நம்மள்கிட்ட நடக்கும், செக்ஷுவல் ஃபேஸ் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோட்ட நடக்கும். நமக்கு பேர் செகண்டரி ஹோஸ்ட், இரண்டாம் நிலை ஓம்புயிரி என்ற பெயர். பிரைமரி ஹோஸ்ட், முதலாம் நிலை ஓம்புயிரியாக இருப்பது எதுவென்றால் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ. ஸோ நம்ம 2 பேர்லேயும் அதோட லைஃப் சைக்கிள் அதை நடத்தின்னு இருக்கு. அதனால் அதுக்கு பேரே டைஜெனிக் பேரசைட்னு பேர். டைஜெனிக் அப்படின்னா 2 ஜெனரா, ஒன்று ஹோமோசேப்பியன், இன்னொன்று எடுத்துட்டேன்னா அனாஃபலஸ் மஸ்கிட்டோ. அப்போ 2 பேர்ட்டையும் இருக்கிறதுனால இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டைஜெனிக் பேரசைட். 2 பேரினங்களில் தன்னுடைய அல்லது 2 சிற்றினங்களில் 2 ஜீனஸ் பேரினம் டைஜெனிக்னால் அப்படி சொல்கிறேன். 2 வெவ்வேறு பேரினங்களிலே தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை இதை நடத்துவதால் அதை டைஜெனிக் பேரசைட் என்று அழைக்கலாம். அல்லது ஹோமோசேப்பியன், சேப்பியன் என்கின்ற ஒரு சிற்றினம், அதே மாதிரி அனாஃபலஸ் மஸ்கிட்டோவில் அந்த சிற்றினம், அதாவது அது 2லேயும் வாழ்க்கை சுழற்சியை நடத்துவதால் டைஜெனிக் என்று அழைக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? இந்த மலேரியல் பேரசைட், தட் இஸ் பிளாஸ்மோடியம் தான் மலேரியாவை காஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார். The causal agent of malaria first reported by the scientist Laveran in the year 1880. 1888ஆம் ஆண்டு, 1880 லாவ்ரென் என்று அழைக்கப்படுகின்ற சயின்டிஸ்ட் தான் இந்த பேத்தோஜன் தான் மலேரியாவை காஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சான். இந்த என்டையர் சைக்கிள் இன்சைட் த ஆர்பிசியின் உட்புறத்தை நடக்கிற சைக்கிள் இருக்கு பாருங்களே, ஆஃப் பிளாஸ்மோடியம் ரிப்போர்ட்டட் பை த சயின்டிஸ்ட் கால்ஜிங்கிற சயின்டிஸ்ட் தான். அது ஆர்பிசி உள்ளே என்ன பண்ணுறது, எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள், ஆர்பிசியின் உள்ளே என்ன நடைபெறுகிறது, என்ன வேலையை செய்கிறது, என்ன மாதிரிலாம் நடக்கிறதுங்கிறது அதோட சைக்கிளை கண்டுபிடிச்சவர் கால்ஜி இந்த இயர் 1885 லைக் தட். அப்புறம் 3வது நம்ம இந்தியாவில் பிறந்த சர் ரொனால்டு ராஸ் 1897. ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ தான் இதை பரப்புகிறது. த வெக்டர் ஆஃப் திஸ் டிசீஸ், வெக்டர் ஆஃப் திஸ் மலேரியல் டிசீசஸ் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ. இந்த நோயினை பரப்பக்கூடிய பரப்பியாக இருப்பது தட் இஸ் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோங்கிறத சர் ரொனால்டு ராஸ் அப்படிங்கிறவர் 1897 கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறமா என்ன ஆகிடுத்து, அவர் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சு அப்படின்னா ஹி காட் நோபல் ப்ரைஸ் ஃபார் இட். அதற்காக அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சது. அவர் 1897ங்கிறது நம்ம இந்தியாவில் தான் அல்மோரா அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்தார். ஸோ இந்தியாவில் நோபல் ப்ரைஸ் வாங்கி கொடுத்ததில் அவரையும் வச்சுக்கலாம். இந்தியன் பார்ன் அவர், பட் இங்கிலீஷ்காராக நம்ம ஊரில் இருந்தவங்க. அப்போ இந்த பேரசைட் தான் இந்த வியாதியை காஸ் பண்ணுறதுங்கிறத கண்டுபிடிச்சது லாவெரன்
LAVERAN லேவ்ரன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்துட்டோன்னா ரெண்டாவது நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது கால்ஜி அப்படிங்கிறவர் தான் எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள் ஆர்பிசி உள்ளது என்ன வேலையை செய்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் சார் ரொனால்டு ராஸ் இருக்கார் பாருங்களே, அவர் தான் ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ ஆக்ட் அஸ் அ வெக்டர் கடத்தியாக செயல்படுகிறது என்பதை கண்டுபிடித்தார். இது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் தான் உள்ளே வரோம். ஃபீமேல் அனாஃபலஸ் மஸ்கிட்டோ வித் பிளாஸ்மோடியம் த ஸ்டேஜ் இஸ் செட் டு பி ஸ்போரோசாய்ட்னு பேர். அந்த ஸ்போரோசாய்ட் என்ன ஆகும்னா பாசமாக ஓடி வந்து நம்மள்கிட்ட ரத்தம் குடிக்க ஓடி வரும். எப்படி நம்மளாம் ஜூஸ் குடிக்கிறோமோ அதுமாதிரி நம்மள்கிட்ட பிளட் ஜூஸ் குடிக்க ஓடி வரும். வந்து மஸ்கிட்டோ நம்மளை பைட் பண்ணுற சமயத்தில் என்ன ஆகும், அதோட சலைவரி கிளாண்ட்லேருந்து ஸ்போரோசாய்ட் அப்படிங்கிற ஒன்று நம்ம பாடியில் என்ட்ராகும். என்ட்ரான ஸ்போரோசாய்ட் அப்படியே ஜங்குன்னு பிளட் வழியாக ஓடி நம்மளோட லிவருக்கு போகும். லிவருங்கிறது உங்களுக்கு தெரியும், கல்லீரல். கல்லீரலில் இருக்கக்கூடிய ஹெப்பாட்டிக் செல்ஸ் அட்டாக் பண்ணும். வேர் இட் அண்டர்கோ ப்ரொலிஃபரேஷன் பயங்கர ஃபாஸ்ட்டாக டிவைட் ஆகும். டிவைட் ஆகிற சமயத்தில் வேறு மாதிரி நம்ம சொல்லணும்னா மல்டிபிள் ஃபிஷன், அதாவது நம்ம பைனரி ஃபிஷன் இரண்டாக பிளத்தல்ங்கிற மாதிரி பலவாக பிளத்து அதோட எண்ணிக்கை அதிகரிக்கும். அதுக்கு பேர் சைசோகோனின்னு பேர். ஸோ என்ட்ரி ஆஃப் ஸ்போரோசாய்ட் நடக்கிறது, மஸ்கிட்டோ ஓடி வர்றது, நம்மளை பைட் பண்ணுறது, அதோட சலைவரி கிளாண்ட்லேருந்து ஸ்போரோசாய்ட் நம்ம பிளட்டில் என்ட்ராகுது. என்ட்ரான ஸ்போரோசாய்ட் அப்படியே ஜாலியாக போகிறது, பிளட்டில் ஸ்விம் பண்ணி போய் எங்கே போகிறது, இட் என்டர்ஸ் த லிவர். லிவரில் யார் அஃபெக்ட் பண்ணுறா, கல்லீரலில் ஹெப்பாட்டிக் செல்ஸ். வேர் இட் என்டர்கோ ரேபிட் ப்ரொலிஃபரேஷன் எண்ணிக்கையில் அதிகரிக்கிறது. அப்போ அது இந்த ப்ராசஸ் இஸ் செட் டு பி சைசோகோனி அப்படின்னு பேர். சைசோகோனி மீன்ஸ் ஸ்போரோசாய்ட் அண்டர்கோ ரேபிட் ப்ரொலிஃபரேஷன் பை மல்டிபிள் ஏசெக்சுவல் ஃபிஷன். மல்டிபிள் ஃபிஷன் என்று அழைக்கப்படுகின்ற பலவாக பிளத்தல் முறையிலே பிளக்கிறது. பிறத்ததுக்கு அப்புறமா இட் வில் பிகம் மீரோசாய்ட். அதே மீரோசாய்ட் அப்படிங்கிற பேரை பெறுகிறது. அந்த மீரோசாய்ட் என்ன பண்ணுறது அப்படின்னா லிவர்லேருந்து வெளியில் ஓடி வருது. இட் ஸ்விம்ஸ் இன் த பிளட், ரத்தத்தில் ஓடுறது. ஓடி போய் இட் என்டர் இன்சைட் த ஆர்பிசி, இரத்த சிவப்பு செல்களின் உட்புறத்தை நுழைகிறது. ஸோ ஸ்போரோசாய்ட் இட் வில் பிகம் மீரோசாய்ட். மீரோசாய்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, மீரோசாய்டாக இருக்கிறது ஓடி போய் எதில் என்ட்ராரா, லெட்டஸ் ஆர்பிசி உள்ள எரித்ரோசைட் ரத்த சிவப்பு செல்களின் உட்புறத்தை நுழைகிறது. நுழைஞ்சதுக்கு அப்புறமா அது உள்ள என்னாகும் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ட்ரோபோசாய்ட் அப்படின்னு ஒன்று மாறுறது. அதில் அப்புறம் என்னாகும்னா அந்த வேக்யூவல் சைஸ் ஆஃப் த வேக்யூவல் வெற்றிடம் இருக்குது பாருங்கள், இது பெருசாகிற சமயத்தில் அது ஒரு மோதிரம் மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் சிக்னட் ரிங் ஸ்டேஜ்னு பேர். மோதிர நிலைன்னு நம்ம வச்சுக்கலாம். சிக்னட் ரிங் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இட் அண்டர்கோ ஒன்ஸ் அகைன் செல் டிவிஷன். செல் டிவிஷன் மீன்ஸ் ஏசெக்சுவல் டிவிஷன் நடக்கிறது. நடந்ததுக்கப்புறமா இட் வில் பிகம் சைசாண்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றாக மாறுகிறது. சைசாண்ட் என்ன பண்ணுறான்னா இட் ப்ரொடியூஸ் யூனிநியூக்ளியேட் மீரோசாய்ட்ஸ். அவள் திருப்பி என்னவா மாறிடுறா, மீரோசாய்டாகவே மாறிடுறா. அந்த மீரோசாய்ட் என்ன பண்ணுறதுன்னா லைசிஸ் ஆஃப் த ஆர்பிசி டேக்ஸ் பிளேஸ். ஆர்பிசியானது உடைகிறது. ஆர்பிசி உடைஞ்சு அந்த மீரோசாய்ட்ஸ் வெளில வரா. அப்புறம் ஹீமோக்ளோபின் உடஞ்சி போய் ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் ஆர் ரிலீஸ்ட். தென் ஆர்பிசி டிப்ரிஸ் பிரேக் ஆன் ஆர்பிசி வெளில வருது. அப்போ தான் நமக்கு என்ன ஆகும், ஃபீவர் வரும், ஷிவரிங் இருக்கும், நடுக்கும், டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகும், ஃபாலோட் பை ஸ்வெட்டிங் வேத்து கொட்டிகிட்டே இருக்கும். இதுமாரி ஆர்பிசி உள்ளே நடக்கிறதுக்கு எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள்னு பேர். ஆர்பிசிக்கு வெளியில் நடக்கிறது எல்லாத்துக்கும் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள்னு பேர். அப்போ கடன்னு சொல்லிட்டு அது மாதிரி இருக்கிறது. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு வெளில வந்த மீரோசாய்ட்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு கேமிட்டோசாய்ட்ஸாக மாறுறான். அந்த கேமெட்டோ மறந்துடாதீங்க. இந்த ஃபீவருக்கு காரணமாக இருக்கிறது ஹீமோக்ளோபின் உடைஞ்சு போய் இட் ரிலீசஸ் ஹீமோசோயின் கிரானியூல்ஸ். த ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபீவர். அதை தவிர டிப்ரிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபீவர். அதே மாதிரி மிரோசாய்ட் ரிலீஸ் ஆகிறதுமே இட் காசஸ் ஃபீவர். அதெல்லாம் முக்கியம். ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் வச்சுக்கோங்க. இட் வில் பிகம் கேமிட்டோசாய்ட். அதில் ரெண்டு பேர் இருப்பா. சின்னதாக இருக்கிறவாளுக்கு மைக்ரோ கேமிட்டோசாய்ட்னு பேர், பெருசாக இருக்கிறவாளுக்கு மேக்ரோ கேமிட்டோசாய்ட்னு பேர். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த பக்கம் அடுத்த மஸ்கிட்டோ ஓடி வருது. நம்மளை என்ன பண்ணுறது, பிளட்டில் இப்போ யார் சுற்றின்னு இருக்கான்னா கேமிட்டோசாய்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோ. அந்த பிளட்டை சக் பண்ணும். சக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா மஸ்கிட்டோ உள்ள எதாகும், என்ட்ரி ஆஃப் திஸ் கேமிட்டோசைட்ஸ் எக்ஸ்பிளைஸ். மஸ்கிட்டோ உள்ள கேமிட்டோசைட்ஸ் என்ட்ரான அப்புறமா ஒன்று மேல் கேமிட்டோசைட் வச்சுக்கோ, இன்னொன்று ஃபீமேல் கேமிட்டோசைட் வச்சுக்கோ. இட் கோஸ் டு த கட்.
அதனுடைய வயிற்று பகுதிக்கு செல்லும். Where sexual fusion takes place, fusion of male and the female gametocyte takes place, on gametocyte to pen gametocyte இணையும். It will become zygote. Zygote தெரியும். It is diploid in nature. Fertilization results in the formation of a diploid cell called zygote. கருவுறுதலின் காரணமாக இருமய நிலையில் உள்ள zygote ஆனது தோன்றும். அந்த zygoteக்கு இன்னொரு பேர் கொடுத்திருக்கா ookinete என்று அழைக்கலாம். Then it will form a layer, outer covering. It will become oocyte அப்படின் பேர். This oocyte undergo meiotic cell division. அந்த oocyteல என்ன நடக்கும்? மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ் நடந்து என்ன ஆகும்னா haploid sporozoids are formed. ஒருமைய நிலையில் உள்ள ஸ்போரோசோயிட் ஆனது உருவாகும். It goes to the salivary gland. திருப்பி என்னாகும்? அந்த இடத்துலேருந்து அந்த மஸ்கிட்டோட salivary glandக்கு போகும். உடனே அந்த மஸ்கிட்டோ என்ன பண்ணும்? சுவாங்கின்னு பறந்து போகும். ஏன் மாதிரி இழிச்சவாயன் அவனான் இருப்பான், அவனை திருப்பி கடிக்கும். என் உடம்புல என்ன நுழையும்? ஸ்போரோசோயிட் நுழையும். அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் இப்போ பேசிக் பிரின்சிபல். எப்படி ஒரு மஸ்கிட்டோலேருந்து இன்னொரு மஸ்கிட்டோக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது இதுதான் பேஸ். இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ஃபீவர் இருக்குது பாருங்களேன். இந்த ஃபீவர் வரத்துக்கு என்ன சொல்லியிருக்கா? மலேரியல் பெராக்சைம்ஸ் கொடுத்துருக்கா. மலேரியல் பெரோக்சைம், PAROXYMS பெரோக்சைம்ஸ் அப்படின்னு பேர். பெரோக்சைம்ஸ்னால் என்ன ஆகும்னா அந்த ஆர்பிசி, உடஞ்ச ஆர்பிசி, ஹீமோக்ளோபின், தென் ஹீமோசோயின், ஹீமோக்ளோபின் இல்லை, ஹீமோக்ளோபின் பிரேக் ஆனதும் அந்த ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் அதெல்லாம் ரிலீஸ் ஆகிறப்ப ஷிவரிங், குளிர் எடுக்கிற மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரைஸ்ட், ஹை டெம்பரேச்சர் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், வேத்து கொண்டும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இன்குபேஷன் இருக்குது பாருங்க, இவளை எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தேன்னா இந்த இன்குபேஷன் பீரியட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைஃப் சைக்கிள் முடியறதுக்கு எவ்வளோ ஆகும்? இந்த இன்குபேஷன் அந்த ரெஸ்டிங் பீரியட் நம்மளுக்கு ஃபீவர் தெரியறதுக்கு 12 days. 12 daysக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு எல்லாம் அந்த சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இது பேஸ்டாக இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், கவனிச்சிக்கோ. மஸ்கிட்டோ ஓடி வரா, நம்மளை பைட் பண்ணுறா. பைட் பண்ண அப்புறம் அதோட சலைவரி கிளாண்ட்லேருந்து ஸ்போரோசாய்ட் நம்மள்கிட்ட என்ட்ராரா. என்ட்ரான ஸ்போரோசாய்ட் ஸ்விம் ஆரா. இட் என்டர் இன்டு த லிவர், கல்லீரலின் உட்புறத்தை செல்கிறது. இட் இன்ஃபெக்ட் த ஹெப்பாட்டிக் செல்ஸ், லிவர் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுறா. Then it undergo rapid proliferation, asexual fusion, asexual fission. Asexual fusion அல்ல fission, உடைகிறது. உடைஞ்ச மல்டிபிள் ஃபிஷன், பலவாக பிளத்தல். நிறையா யார் ஃபார்ம் ஆகிறா? ஸ்போரோசாய்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட். அந்த ஸ்போரோசாய்டை என்ன ஆகுது? திருப்பி லிவர்லேருந்து வெளில வரப்போ we are calling it as மீரோசாய்ட். மீரோசாய்ட் அப்படியே கடன்னு ஓடி போய் இட் என்டர் இன்டு த ஆர்பிசி. ஆர்பிசி உள்ள நுழையறா. இந்த ஆர்பிசிக்கு வெளியில் நடக்கிறது எல்லாம் நம்ம என்ன வச்சுக்கலாம்? எக்ஸோ எரித்ரோசைட்டிக்கில் வச்சுக்கலாம். ஆர்பிசி உள்ளே நடக்கிறதுக்கு எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள். அங்கே என்ன பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. அது உள்ளே போன அப்புறமா we are calling it as ட்ரோபோசாய்ட். அந்த ட்ரோபோசாய்டு என்ன பண்ணுறது அப்படின்னா vacuole size, the size of the vacuole is somewhat increase ஆகிறப்ப it will resemble a ring. அது பேர் signet ring stage பேர். It undergo multiple fission. திருப்பி அதில் உடைதல் நடைபெறுகிறது asexual. It will become சைசான்ட்டாக மாறுறது. அந்த சைசான்ட்லேருந்து என்ன ஆகுது? திருப்பி யூனிசெல்லுலர் யூனிநியூக்ளியேட் மீரோசாய்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். மீரோசாய்ட் வெளில வரா. அது ரெண்டாக இருப்பா. சின்னதாக இருந்தால் இட் வில் பிகம் கேமெட்டோசைட். சின்னதாக இருந்தால் அதுக்கு மைக்ரோ கேமெட்டோசைட்னு பேர். பெருசாக இருந்தால் மேக்ரோ கேமெட்டோசைட்னு பேர். ஜாலியாக ரத்தத்தில் சுற்றிகிட்டே இருக்கா. சுற்றின்னு இருக்க சமயத்தில் இன்னொரு கொசு ஓடி வருது, நம்மளை கடிக்கிறது. நம்மள்கிட்ட இருக்க கேமெட்டோசைட் எங்கே போகிறது அப்படின்னா இட் என்டர் இன்டு தி மஸ்கிட்டோ சலைவரி கிளாண்டுக்கு போகிறது. சலைவரி கிளாண்ட்லேருந்து கட்டுக்கு போகிறது, பாடி கேவிட்டி, வேர் த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட்டோசைட் டேக்ஸ் பிளேஸ். ஆண் பெண் கேமெட்டோசைட்டுகள் இணையும். என்ன ஃபார்ம் ஆகும்? ஜைகோடு ஃபார்ம் ஆகும். ஜைகோட் அதுக்கு இன்னொரு பேர் என்ன? ஓகினிட். இட் வில் பிகம் ஓசிஸ்ட். அந்த ஓசிஸ்டில் என்ன நடக்கும்? மியோட்டிக் செல் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ என்ன ஃபார்ம் ஆக போகிறது? ஒன்ஸ் அகைன் த ஸ்போரோசாய்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட். அந்த ஸ்போரோசாய்டு எங்கே போவா? மஸ்கிட்டோவோட சலைவாக்கு போவா. அடுத்த வாழை கடிக்கிறப்ப இட் ஸ்ப்ரெட்ஸ். இது மாதிரி மலேரியா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். இது இந்த ஆர்பிசி உள்ள நடக்கிறது பாருங்களே, அதுக்கு பேர் எரித்ரோசைட்டிக் சைக்கிள்னு பேர். எண்டோ எரித்ரோசைட்டிக் சைக்கிள்னு பேர். அது ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்கும் டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் எடுத்துகிட்டு எல்லாம் எரித்ரோசைட் உள்ள நடக்கிற சைக்கிள் 48 hours. அதனால் 48 hours ஒரு தடவை ஆர்பிசி உடஞ்சி என்ன ஆகும்னா ஹீமோசோயின் கிரானியூல்ஸ் ஆர் ரிலீஸ்ட். அப்போல்லாம் நம்மளுக்கு ஜுரம் அடிக்கும். பிளாஸ்மோடியம் மலேரியை எடுத்துகிட்டு எல்லாம் 72 hours ஒரு தடவை சைக்கிள் நடக்கும். மூணாவது எடுத்துட்டேன்னா பிளாஸ்மோடியம் மலேரியா 72 hours. பிளாஸ்மோடியம் ஒவேலே எடுத்துட்டேன்னா 48 hours ஒரு தடவை நடக்கும். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம் எடுத்துட்டேன்னா 36 to 48 hours ஒரு தடவை நடக்கும்.
அப்போ அந்த சைக்கிள் முடிகிறப்பெல்லாம் ஆர்பிசி பிரேக் ஆகி ஹீமோசோயின் கிரானுவல்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்போல்லாம் நம்மளுக்கு ஜுரம் அடிக்கும். அப்போ பிளாஸ்மோடியம் வைவேக்ஸில் எடுத்துட்டேன்னா 48 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஜுரம் வரும். பிளாஸ்மோடியம் மலேரியா எடுத்துட்டேன்னா 72 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை ஜுரம் வரும். பிளாஸ்மோடியம் மலேரியா எடுத்துட்டேன்னா 48 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வரும். பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஜுரம் எத்தனை தமைக்கு வரும் மறந்துடாதீங்கோ, 36 to 48 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வரும். இதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் யார் ரொம்ப கெட்டவான்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் இன்ஃபெக்ஷன் இஸ் ஃபேட்டல் இன் நேச்சர். அன்ட்ரீட்டடாக இருந்தால் இறப்பை உண்டாக்குவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதனால் ரொம்ப கெட்டவா அப்படின்னு எதை சொல்லுவா, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் இன்ஃபெக்ஷன் சொல்லுவா. இட் லீட்ஸ் டு கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்பிசி முழுமையாக சிதைவடைவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். வி எலிமினேட் யூரின் வித் ஆர்பிசி ஆர் பிரேக் டவுன் ஆஃப் ஆர்பிசி ப்ராடக்ட். ஆர்பிசி எல்லாம் சிதைந்து நம்ம யூரினோட வெளியேறும். அது பேர் பிளாக் வாட்டர் ஃபீவர்னு பேர், கருநீர் காய்ச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ Plasmodium falciparum infection responsible for complete destruction of RBC. We eliminate urine with RBC or hemozoin granules. The fever is said to be black water fever. அப்படிங்கிறது ஞாபகம். அப்போ பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரம் இன்ஃபெக்ஷன் என்பது ஆர்பிசியை முழுமையாக சிதைக்கும் திறனை பெற்றிருக்கும். அப்பொழுது நம்முடைய சிறுநீருடன் ஆர்பிசி ஆனது அல்லது உடைந்த ஆர்பிசிகள் வெளியேறும். அதற்கு கருநீர் காய்ச்சல் என்று பெயர், பிளாக் வாட்டர் ஃபீவர் அப்படிங்கிறது ஞாபகம். இது எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் எடுத்துட்டோன்னா மெடிசன்ஸில் எது கொடுத்துருந்தா அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி படித்தது தான். அந்த காலத்தில் ஓல்டு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு குயினைன் சொல்லுவோம். அப்டைன்டு ஃப்ரம் சின்கோனா அஃபிசினாலிஸ் அண்ட் சின்கோனா கெலீசியா என்று அழைக்கப்படுகின்ற 2 தாவரங்களின் மரப்பட்டைகளிலிருந்து, ஃப்ரம் த பார்க் ஆஃப் சின்கோனா அஃபிசினாலிஸ் சின்கோனா கெலீசியா வி கெட் குயினைன் அப்படின்னு ஒரு ட்ரக் வந்தது. அதை தவிர சில மெடிசன்லாம் கொடுத்துருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோரோகுயின், கேமாகுயின், பிரைமாகுயின், கோமோபிரம்மா, பால்ட்ரைன், இதெல்லாம் ட்ரக்ஸோட பேர். இப்போ அதை தவிர சல்ஃபா ட்ரக்ஸ் 2 பேர் கொடுத்துருக்கா, சல்ஃபடாக்சின், டேப்சோன், இதெல்லாம் மலேரியல் மெடிசன். அந்த காலத்தில் பயன்படுத்துறது பெரும்பான்மையாக இன்னும் பயன்படுத்துறது குயினைன் ஃப்ரம் சின்கோனா அஃபிசினாலிஸ் அண்ட் சின்கோனா கெலீசியா. இதை தவிர பேர் குளோரோகுயின், கேமாகுயின், பிரைமாகுயின், கோமோ பிரைமா, தென் பால்ட்ரைன். அதேமாதிரி சல்ஃபா ட்ரக் 2 பேர் கொடுத்துருக்கா, சல்ஃபடாக்சின், டேப்சோன், இதெல்லாம் ட்ரக்காக யூஸ் பண்ணுறது சாதாரண. அதனால தான் சொல்கிறது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும்னு சொல்கிறது. கொசுவை சும்மா நினச்சிடாதீங்கோ, ரொம்ப கெட்ட பையன். இந்த கெட்ட பையன் கொசு சாதாரணமாக கடித்தா ஒன்றாகாது. பிளாஸ்மோடியத்தோடு நம்மளை கடிக்கிறப்ப நமக்கு என்ன வரதுக்கான பாசிபிலிட்டி, மலேரியா வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்மள்கிட்ட நடக்கிறது ஏசெக்ஷுவல் ஃபேஸ், செகண்டரி ஹோஸ்ட், 2ஆம் நிலை ஓம்புயிரி. கொசுட்ட நடக்கிறது என்ன, செக்ஷுவல் ஃபேஸ். இந்த செக்ஷுவல் ஃபேஸ் அப்படின்னா பாலின பெருக்கம் நடைபெறும் பிரைமரி ஹோஸ்ட். கொசுனால் இந்த வியாதி வராது. மஸ்கிட்டோ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் டிசீஸ். மஸ்கிட்டோ ஆக்ட் அஸ் அ வெக்டர் ஒன்லி. மஸ்கிட்டோவானது மிகச்சிறந்த கடத்தியாக செயல்படும். மஸ்கிட்டோ உள்ள பிளாஸ்மோடியம் இருந்தால் மஸ்கிட்டோவை ஒன்றும் பண்ணாது. நம்ம உள்ள பிளாஸ்மோடியம் வந்தால் தான் நமக்கு மலேரியா வரும். ஸோ பிளாஸ்மோடியம் காஸ் நோ ஹார்ம் டு மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோவிற்கு எந்த விதமான தீங்கினையும் யார் ஏற்படுத்தாத பிளாஸ்மோடியம் நம்ம உடம்புல வந்துடுத்துனா தான் நமக்கு என்ன வரும், மலேரியல் ஃபீவர் வரும். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.